ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக, மனரம்யமாக இருப்பீர்களாக. கடந்த 30 நாட்கள் தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். ஏப்ரல் மாதம் முடிந்து மே மாதத்தை இந்த நாளிலே நாம் தொடங்குகிறோம். இன்று காலை அதிகாலை 6 மணிக்கு சபையில் ஆராதனை உண்டு. சகலரும் கடந்து வந்து பங்கெடுக்கும்படியாகவும் திருவிருந்தில் பங்கெடுக்கும்படியாகவும் உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். இன்று காலை சபையிலே 10 மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. முடிந்தவர்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நீங்கள் அடிக்கடி கேட்டிருக்கிறதும் மிகவும் பரிச்சயமானதுமான ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அதற்கு முந்தின வசனங்களை பார்த்தீர்களானால் 14ஆம் வசனத்தில் 15ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரி ஆகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்திற்கு வரும்போது பிள்ளைகள், நம்மை அவர் பிள்ளைகள் என்று அழைக்கிறார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். எவ்வளோ அழகான காரியம் பார்த்தீங்களா? மரணத்துக்கு அதிகாரியானவனை பிசாசை அழிக்கும்படிக்கு, அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அவர் அப்படியானார். என்ன அழகான ஒரு வார்த்தை! இதை சொல்லிட்டு தான் கடைசியில் 18ஆம் வசனம் சொல்லியிருக்கு, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. அப்போ மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருந்து மரணத்திலிருந்து மற்றவர்களை விடுவிக்க காரணமாயிருந்து இப்படி செய்துதான் அந்த ஆண்டவர் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா! சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. என்ன அழகான ஒரு வார்த்தை! ஸோ அவருக்கு சோதனை என்னன்னு தெரியும், பாடுகள் என்னன்னு எனக்கு தெரியும். அப்போ சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தலைவலின்னு தெரியாதவனுக்கு தலைவலிக்குதேன்னு சொன்னா என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் தெரியாது. நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொன்னா அந்த நெஞ்சு வலி என்னன்னு அதை கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் அது தெரியும். அதை மாதிரி நாம் என்னென்ன சோதனைகளில் கடந்து சென்றிருக்கிறோமோ, இந்த காலையில நீங்கள் எப்படிப்பட்ட சோதனைகளிலே கடந்து செல்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ஆனால் எந்த சோதனைகளின் வழியாக நீங்கள் கடந்து சென்றிருந்தாலும் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த காலை வேளையில நீங்கள் எந்த காரியத்திலேயாகிலும் சோதிக்கப்படுகிறவர்களாக இருந்தால், சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக இருந்தால், உங்களுக்கு முன்னதாக உங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் அவைகளின் வழியாய் கடந்து சென்றிருக்கிறார். கடந்து சென்றது மாத்திரமல்ல, அவைகள் எல்லாவற்றிலும் வெற்றியும் பெற்றிருக்கிறார். ஆகையினால் தான் இங்கே சொல்லியிருக்கிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த கால வேளையில உங்களுக்கு நீங்கள் எந்த விதமான சோதனை ஆகப்பட்டிருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையின் எந்த எல்லையில் சோதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவைகளில் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராகிய ஒரு தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அவர் உங்களைப் போல சோதிக்கப்பட்டவர், ஆகிலும் பாவம் இல்லாதவராக இருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற உங்களுக்கு எனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலே தந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீர்தாமே கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த உலகத்திலே வந்து மரணத்தை அழிக்கும்படியாக உம்முடைய மரணத்தினாலே அதற்கு விலைக்கரையும் செலுத்தி சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் அந்த சோதனைகளின் வழியாய் கடந்து சென்று எங்களுக்கு உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுத்தவரே உமக்கு நன்றி. அது நிமித்தமாய் நாங்கள் அந்த வழி நடந்து நீ சென்ற இடத்துக்கு செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். உங்கள் நாமத்தை மைப்படும் துதி கனமெல்லாம் உமக்கு இயேசுவின் நாமத்தில் தாவே, ஆமென். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். God bless you abundantly again and again and again and again. Amen.